தொகுதியில் எப்படியாலும் ஜெயிச்சாகணும், கணக்கை துவங்கணும் என்ற அடிப்படையிலான முயற்சி. அது மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஒரு கலவரம் பண்ணால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ கடவுள் பேரில் முருகன் பேரில் இங்கே நம்பிக்கை வச்சிருக்க ஏராளமான பக்தர்கள் இருக்கிறாங்க. அதை ஒரு எப்படி ஓட்டாக மாற்றுறது, கலவரமாக மாற்றுறதுக்கான முயற்சியை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் மதுரை மக்கள் இவங்க 1000 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருக்கிறோங்க. இஸ்லாமியர்கள் நம்மளும் இருக்கிறோம். என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? மாப்பிள்ளை மச்சன் சகோதரர்களாக பழகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இதுவரை வந்திருக்கு? எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம். பிஜேபிக்கார வரலைன்னு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? சித்திரை திருவிழா நடக்குது, 15 லட்சம் பேர் வராங்க, இஸ்லாமியர் பகுதியில் தான் போகிறாங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்கா? எல்லா திருவிழாவும் நடக்குது, ரம்ஜான் பக்தருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது, சர்ச்சில் பல நிகழ்ச்சிகள் நடக்குது, நியூ இயர் ஃபங்க்ஷன் நடக்குது, கிறிஸ்துமஸ் நடக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை மதுரையில் வந்திருக்கா சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. எல்லா மக்களும் இயல்பாக தான் இருக்கிறோம். ஆனா ஒரு பிள்ளையார் ஊழல் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் பண்ணா அது எவ்வளவு தகராறு, எவ்வளவு போலீஸ் எவ்வளவு சிக்கலை உண்டு பண்றாங்க. இப்போ இவர்கள் நோக்கம் கலவரத்தை உருவாக்குது. இப்பதான் தமிழ் சமூகத்தில் படிச்சு எல்லாரும் நம்ம மேலே வரோம். இப்போ நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் மீண்டும் கலவரத்தில் இறக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்கிறது அப்படின்றதா அவர்களுடைய நோக்கமா இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை, பட்ஜெட் வந்திருக்கு, 100 பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு வாழ முடியல, படிச்சவனுக்கு வேலை இல்லை, கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, காசு இல்லைன்னா வாழ முடியலன்ற நிலைமை இருக்கு. இது எந்த பிரச்சனையும் பேசாம எப்பயோ ஒரு தீர்ப்பான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவர்கள் பேசுவதின் நோக்கம் என்ன அப்படின்னா அது முழுக்க முழுக்க அரசியல், மதவெறி அரசியல். இப்போ வடநாட்டில் எதாவது அவங்க பண்ணாங்க, காங்கிரஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வட மாநிலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சாஃப்ட் இந்துத்துவாவை இங்கே உள்ள அரசுகள் எடுத்தால் மீண்டும் தமிழ்நாட்டை அவங்க மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. பிறகு பெரியார் மண் இங்கே முதலமைச்சர் கிளைம் பண்ணுறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. எனவே ஆரம்பத்திலே இதை தடுத்துடணும். ஆரம்பத்திலே கடுமையான அரசு நடவடிக்கை எடுத்தால் தான் இது நிற்கும். ஆமாம், வழக்கு தொடருவோம், கண்டிப்பாக வழக்கு தொடருவோம். இப்போ 4ஆம் தேதி அவங்க பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை நோக்கி போகிறாங்க. ஏற்கனவே வதந்தியை பரப்புகிறாங்க. மக்கள் மத்தியில் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுட்டு அரசாங்கம் இல்லைன்னா எங்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம், முறையிட்டிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்க செய்யலை அப்படின்னா அடுத்த கட்டமாக வழக்கு, போராட்டம் எல்லாமே நாங்கள் செய்வோம், எல்லா மக்களையும் திரட்டி. இது எதுவுமே ரிட்டனாக தர்கா நிர்வாகத்துக்கோ யாருக்கோ அதாவது ஆர்டிஓ முன்னால் காவல்துறை தான் தடுக்கிறாங்க. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை விஷயம். அது ஆர்டிஓ உத்தரவு டிசம்பர் 31. அப்போ டிசம்பர் 25 நாங்கள் உத்தரவு காப்பி கேட்டோம். எந்த உத்தரவும் தரல, வாய்மொழியாக தான் அவங்க சொன்னாங்க. அவங்க உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னாங்க தவிர ஆனால் எந்த உத்தரவும் தரல. நாங்கள் கலெக்டரை சந்தித்து கேட்கும்போது அப்படி ஒரு உத்தரவு எதுவுமே அவங்க போடலை. ஆர்டிஓ சந்தித்து கேட்கும்போது நாங்கள் எந்த உத்தரவு போடல, இப்போ தான் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கின்ற தகவலை சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் 30ஆம் தேதி கலெக்டரை சந்திக்கிறோம். 31ஆம் தேதி ஆர்டிஓ போட்டாங்க. அப்போ தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. உத்தரவுலையுமே அவங்க இருதரப்புமே நீதிமன்றம் போக தான் சொன்னாங்க தவிர இதில் வெட்டாதையும் கொள்ளையும் எதுவும் சொல்லலை. அந்த உத்தரவில் இல்லை. 25 காவல்துறை தடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அதுக்குண்டான ரிட்டனாக எங்களுக்கு எந்த கடிதமும் இது வரைக்கும் வரல. எங்களுக்கு ரிட்டனாக கொடுக்காம கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நடைமுறையிலே தடுக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் போலீஸை குற்றம் சாட்டுறோம். ஏற்கனவே உள்ள நடைமுறை எப்படி இப்போ அங்கே ஏற்கனவே அந்த ஏற்கனவே முருகன் கோயிலில் இருக்க நடைமுறை யாராலும் போய் மாற்று அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? அதுபோல் இங்கே ஒரு நடைமுறை இருக்குன்னா அதை இப்படி மட்டும் எப்படி தடுக்கிறாங்க? இப்போ மற்றவங்களுக்கு ஒன்று இஸ்லாமியர்களுக்கு ஒன்றா அப்படின்றது இருக்குது. அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25 ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 1954 சொல்லியிருக்கிறாங்க. மத வழிபாட்டு உரிமை என்பது சடங்கோடு சேர்ந்தது. அதை மாற்ற முடியாது. இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் அதில் சொன்னால் எங்கள் மத உரிமையில் தலையிடுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு மத உரிமை இல்லையா? மற்ற மக்களுக்கு மத உரிமை இல்லையா? அதில் மட்டும் எப்படி அரசியலுக்காக தலையிடலான்றதான் எங்கள் கேள்வி. அப்போ சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்ல போலீஸ் தடுக்கிறாங்க. இல்ல அதான் பள்ளிவாசல தொழுகையை தடுக்கிறாங்க. அங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றது தடுக்கிறாங்க. லைட் கூட போட விட மாட்டாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியா ஒரு தடையை அரசு நிர்வாகம் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாங்கி தான் தர்கா நிர்வாகம் வேறு வழி இல்லாமல் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ உச்சபட்சமாக இது வந்த பிறகு தான் நாங்கள் எல்லாரும் இந்த பிரச்சனையில் இறங்கியிருக்கிறோம். இனி அவங்களுக்கான உரிமை உத்தரவாதம் செய்கிற வரை நாங்கள் போராட்டம் தொடரும். செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்த விடாமல் இன்னைக்கு காவல்துறை தடுக்கிறாங்க. எங்கள் மண்டபத்தில் இதுவரை எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எல்லாருமே 25-30 வருஷமாக அரசியலில் இருக்கிறோம். பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், எத்தனையோ செய்தியாளர் சந்திப்பு இங்கேயே நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு காவல்துறை
மதுரை காவல்துறை வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டே நடத்தக்கூடாதுன்னு மண்டபத்துக்காரரை கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க, எங்கிட்டே வந்து நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் அரசியல் சட்ட விரோத ஜனநாயக விரோத நடவடிக்கை. அதாவது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளின் பிரச்சாரம் மக்கள்கிட்ட போகிறதுக்கு இது போலீஸ் உதவி பண்ணுறாங்க. நேற்று திருப்பரங்குன்றத்தில் முழுக்க தெருவாக துண்டறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை போலீஸ் தடுக்கணுமா இல்லையா? 4ஆம் தேதி பெர்மிஷன் கிடையாது, ஆனால் போலீஸ் தடுக்க மாட்டேங்குது. இப்போ அவங்க பிரச்சாரம் போனோம், ஆனால் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் பிரச்சாரம் போகக்கூடாதுன்னு தடுக்கிற நடவடிக்கையாக போலீஸ் வந்து செய்கிறாங்க. அப்படி செஞ்சால் பல்லாயிரம் மக்களை திரட்டி நாங்கள் வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் போலீஸ் திரும்பி போயிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எந்த போலீஸ் அச்சுறுத்தினாலும் நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது. எங்கள் நிலையில் உறுதியாக தொடரும். ஏற்கனவே பராமரிப்பு வந்து மேலே வந்து தர்காவில் வந்து காம்பவுண்டுக்குள்ளே பராமரிப்பு கூட விடாமல் நாங்கள் 2021 ஒரு வழக்கு கூட தொடர்ந்துருக்கோம். அது வந்து காவல்துறை தடுத்துருக்காங்க. அதுக்கு ரிட்டனாக லெட்ரு கிடையாது, ஆர்டிஓலையோ எதுலையுமே லெட்ரு கிடையாது, நீங்கள் பராமரிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடுத்துருக்காங்க. அது கூட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, அதுவும் 4ஆம் தேதி சேர்த்து தான் வருது. அது கூட